அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலி இந்திரா நகர், அதாவது நெய்வேலி ஆர்ச்சி கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8 ஆகுதுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிடு. இந்த ப்ராஜெக்ட் ஏன் போட்டோம், எதுக்கு இப்போ நம்மளோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா சப்சிடி ஸ்கீம் நிறையா பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஏன் வந்து ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் போட்டோன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ ஃபர்தராக பாருங்கள். இப்போ தான் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் அடுத்தடுத்தது இது எதுக்கு போட்டோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இப்போ 1 கிலோவாட் ஆஃப் கிரிடில் இப்போ தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2 பேனல் வைக்கிற பிளானில் இந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கோம். 4 இன்ச் ஆங்கர் ஃபாஸ்னர். இது கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சு உள்ளே போயிருக்கு. போட்டு கெமிக்கல் போட்டு உங்களுக்கு ஆங்கர் ஃபாஸ்னர் அடிச்சிருக்கோம். ஸோ 4 லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் 4 அடி, ஒரு பக்கம் 3 அடி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து 3rd ஃப்ளோருங்க. ஸோ விண்டோ இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது போட்டுட்டு ஃபைனலாக ஒரு அடிக்கு 1 அடி ஃபவுண்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே அடுத்தது பேனல் வைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் ஏன் இன்ஸ்டால் பண்ணோம், எதுக்கு இவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஸ்கீம், அதாவது இந்த ஆன் கிரிட் போடலை அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் எதுக்கு போட்டிருக்கோன்னா, இவங்களுக்கு பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 வருதுங்க. அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆன் கிரிடு தேவையில்லைன்ட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபியில் சில இஷ்யூஸ் இருக்குது. அதாவது இபியில் வந்து நீங்கள் ஆன் கிரிடு வாங்கணுன்னா ஆல்ரெடி எத்தனை கிலோவாட் கனெக்ஷன் லோடு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. நீங்கள் 1 கிலோவாட் கனெக்ஷன் லோடு வச்சுருக்கீங்களா, 2வா 3ஆன்றதை பார்க்கணும். நீங்கள் எத்தனை கிலோவாட் கனெக்ஷன் லோடு வச்சுருக்கீங்களோ அத்தனை கிலோவாட்டுக்கு தான் நீங்கள் சோலார் போட முடியும். அதனால் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் கனெக்ஷன் லோடு தான் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு 2 கிலோவாட் 3 கிலோவாட் சோலார் போடணுன்னா கனெக்ஷன் லோடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆஃப் கிரிடே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஆஃப் கிரிடு போடுறதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்ரி இல்லை. இப்போ இன்வெர்ட்டர் பேட்ரி இல்லாதவங்க ஏன் ஆஃப் கிரிடு போடலான்னா, நீங்கள் ஆன் கிரிடு போட்டாலுமே நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரின்றது வீட்டுக்கு மஸ்ட்டாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா, ஆன் கிரிடு வந்து கரண்ட் இல்லாத போது வேலை செய்யாது. அப்போது ஏதோ ஒரு மழை டைம்லேயோ ஒரு ஷட் டவுன் இருக்கப்போ உங்கள் வீட்டும் இருடி தான் இருக்கும். அதாவது நீங்கள் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு சோலார் போட்டாலும் மற்ற வீட்டில் கரண்ட் இல்லாத போது உங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி இன்வெர்ட்டர் பேட்டரி இல்லை. ஸோ இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்கணுன்னா அதுக்கு ஒரு 25000 செலவு பண்ணணும். அதுக்கு நான் சோலார் செட்டப்பாக போட்டு ஒரு ஆஃப் கிரிடு போட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் இவருக்கு 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிடு பிளான் பண்ணோம். ஸோ இதில் வந்து அவருக்கு பில்லுமே ரெடியூஸ் ஆகும். இப்போ இதில் என்னென்ன அவருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பில்லும் ஓரளவுக்கு குறையும். அதாவது கம்பேரிட்டிவ்லி ஆன் கிரிட் அளவுக்கு குறையாது. ஆன் கிரிடில் வந்து ஒரு 4000 ரூபா நம்ம பில்லை சேவ் பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு 1500 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம சேவ் பண்ணலாங்க. ஒரு பில்லும் குறையும். அதை விட பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கரண்ட் இல்லைனாலும் இவங்க வீட்டில் கரண்ட் இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு நாள் ஷட் டவுன் ஆகிறது வேறங்க. ஒரு மழை பெய்யுது, புயல் அடிக்குது, 10 நாள் கரண்ட் இல்லைனா கூட இந்த வீட்டில் மட்டும், சோலார் போட்டிருக்கிற வீட்டில் மட்டும் டெய்லியும் கரண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, காலையில் சோலார் வருது, அதில் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சார்ஜ் ஆகிடும், அவங்க 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப் கிரிடில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு கரண்ட்டு இல்லைன்ற ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. 365 நாளும் உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆஃப் கிரிடு போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரியும் அந்த மாதிரி தான் ஒரு 1 கிலோவாட்டில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆஃப் கிரிடு பார்த்தீங்கன்னா உங்கள் லோடை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 2 3ன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.